மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா 2014 வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை பேன் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த பீட்டான்ற ஒரு அமைப்பு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் இளைஞர்கள் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடத்தி அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா முறியடிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு நடத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இது 2017 வந்து நடக்குது சரிங்களா. அதை அப்படியே ஆற போட்டு இப்போ கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து ரெண்டையும் டாட்டையும் கனெக்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ குமரி மாவட்டத்துல இப்போ 2-3 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா குமரி மாவட்டத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. மலையெல்லாம் வெட்டி அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னரா இல்ல 24 ஹவர்ஸ் வேற வந்து பாத்தீங்கன்னா லாரி கண்டெய்னர் எந்த போலீஸ் காவல்துறை வந்து மறைக்க கூடாது அப்படிலாம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அள்ளி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த ரெண்டு டாட்டையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரே கல்ல ரெண்டு மாங்கா கான்செப்ட் தான். இப்போ மாடுகளை மேலே ஏத்திட்டு போகணும். மலை மாடுகள் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு மெயினா யூஸ் பண்ணக்கூடிய மாடுகளே வந்து பாத்தீங்கன்னா மலை மாடு காட்டு மாடு தான் மேக்ஸிமம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் மாதிரியோ இவங்கள மாதிரியோ வசதி படுத்தவங்க மாதிரி போய் மாடை வாங்கி அதை வளர்த்து அப்படிலாம் ஜல்லிக்கட்டுல இறக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 20 மாடு இறங்கலாம். மிச்சம் இருக்கிற மாடுகள் அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னா மலை மாடுகளை வாங்கி தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கிட்ட தான் அந்த அக்ரஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால. சோ இப்போ என்ன பண்ணணும், ஜல்லிக்கட்டை பேன் பண்ணா முதல்ல இந்த மலை மாட்டை காலி பண்ணணும். இந்த தேனி மலை மாடு இந்த மாதிரி மலை மாடுகள் காடுகளில் மேயக்கூடிய மாட்களை தடை பண்ணிட்டாலே அங்க போய் கண்டுகள் இவங்க வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறதா மேட்ரு. இப்போ அங்க அவங்கள மேய விடல அப்படின்னா சும்மா போய் காலி பண்ணி வித்துரு அப்படின்னு சொன்னா விற்க மாட்டாங்க. உனக்கு மேய்ச்சலுக்கு நல்லா வேணும். 10 மாடுனா வீட்டுல ஏதோ தீனி வாங்கி போட்டு வளர்த்துறலாம். இல்ல ஒரு 20 மாடுனா வைக்க போறது இது போட்டு வளர்த்துறலாம். பட் 500 மாடு 1000 மாடுகள் கெட மாடுகள் வச்சிருக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மலை மாடுகள் அப்படிலாம் நம்ம வச்சு வளர்க்கவும் முடியாது. சோ அப்படி இருக்கும்போது மேய்ச்சல் இடத்தவங்க இருந்து புடிங்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் மாடுகள் இருந்த இடத்துல 5000 மாடு தான் இருக்குங்கிறது இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் தான் சரிங்களா. 1 லட்சம் மாடு இருந்த இடத்துல 5000 மாடு தீனி போட முடியாம இந்த மாதிரி ஏதோ மேய்ச்சலுக்கு இடம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது இதே கான்செப்ட்ல இதை எப்படியே கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல இது சீமான் கண்ணில் பட்ட உடனே பாத்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு இருக்கிற அவன்கிட்ட உள்ள இடத்த போடுங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் மேய்ச்சலுக்கு இடம் இல்லாம மாட்டை வித்துருவான். மாட்டை வித்துட்டு அவன் போயிடுவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. மாடுகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருங்கிற கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதால் முதல் மாங்கா சரிங்களா. குறைஞ்சிரும் அப்படிங்கிற கான்செப்ட்ல மாட்டை மேய்ச்சலுக்கு மேல ஏத்தல அப்படிங்கிற